உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, ஏய் சித்தார்த், என்னப்பா சித்தார்த், என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? தாத்தா, ராணி காணோம் தாத்தா. காணோமா? இந்த நேரத்துல எங்கப்பா போற? பாத்ரூம்ல இருக்காள பாத்தியா? பாட்டி, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் பாட்டி, அவளை எங்கேயுமே காணோம். என்ன தம்மனா, என்கிட்ட போட்ட சவால மனசுல வச்சுக்கிட்டு அவளை ஏதாவது பண்ணிட்டியா? நான் எதுவுமே பண்ணல அத்தை. அதானே, உன்னால முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சும்மாதான் கேட்டேன். நான் கூட நீ ஏதோ அடி வாங்கின கோவத்துல அவளை ஏதாவது பண்ணிருப்பியோன்னு லேசா எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் பண்ண முடியல, இந்த ஒரு நாள் ராத்திரியில என்ன பண்ணி கிழிக்க போற? ஏன்பா மொட்டை மாடியில போய் பாத்தியா? அங்கேயும் பாத்துட்டு தாத்தா, அங்க இல்ல. தர்ஷினி, நீ போய் எல்லா ரூம்லயும் பாத்துட்டு வா போ. பாட்டி, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு வந்துட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. இல்லன்னா எங்கப்பா போயிட போறா? சரி, உனக்கு போன் பண்ணி பாத்தியா? ஐயோ இல்ல தாத்தா. நீ முதல்ல போன் பண்ணுப்பா. தமன்னா, நம்ம கிட்ட இவ பூஜையை நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன இச்சாதாரி இன்னும் வரலையே. ஒருவேளை அது ராணியை ஏதாவது பண்ணிடுச்சோ? இருந்தாலும் இருக்கும் சித்தப்பா, ஏன்னா அது பயங்கர கடுப்புல இருந்துச்சு. இந்த நேரத்துல யார் நம்ம வீட்டுக்கு வருது? சரி வாங்க, கீழே போய் என்னன்னு நாம பாப்போம். வாங்க போலாம். என்ன தாத்தா இவ? ஏமா ராணி, இந்த நேரத்துல நீ எங்கம்மா போன? சரி, இது என்ன சாமி சிலை? ஆமா தாத்தா, இது சாமி சிலையே தான். இத செய்ய கொடுத்த இடத்துல இருந்து சிலை ரெடியா இருக்குதுன்னு போன் வந்துச்சு. அத்தை என்னத்துக்கு அங்க விட்டு வச்சுக்கின்னு ராத்திரியோட ராத்திரியா வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிடலாம் தான் இத போய் எத்தனை வந்துட்டேன். தாடிகார அசந்து தூங்கினு தான் எழுப்ப மனசு வரல, அதான் நான் மட்டும் போய் எத்தனை வந்தேன். என்ன? அதுக்காக இந்த நேரத்துல நீ போவியா? யோ, இந்த சிலைய வச்சுதான் நாளைக்கு பூஜையே பண்ண போறேன். அதுக்கோசரம் தான் நான் இதை எத்தனை வந்தேன். அதுக்குள்ளார நீ ஊட்டையே எழுப்பி உட்கார வச்சிட்டியே. இந்த நேரத்துல நீ காணோம்னா அவன் பதட்டப்பட்டு தானே போவான். ஆமா, இது என்ன சாமி சிலை? தாத்தா, இது ஆதிசேஷங்கிற பாம்பு சிலை. இந்த ஆதிசேஷன் தான் கிருஷ்ணருக்கு கொடை பிடிச்சா மாதிரி இருக்கிற பாம்பு. இத நாளைக்கு காலையில நம்ம வீட்டோட கன்னி மூலையில பிரதிஷ்டம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கணும் தாத்தா. ராணி, அந்த சிலையை கொடுமா, நான் போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். பாத்து. ஓ, அந்த புக்ல படிச்ச ஆதிசேஷன் சிலைய நீ கொண்டு வந்துட்டா ஜெயிச்சிடுவியா ராணி? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.